இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா, அன்பாழ்வின் மன்னா. அன்பு உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை, இறை இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள், இருதயத்தின் ஆண்டவரின் நாள். எனவே இயேசுவின் இருதயம் நமக்காக துடிக்கிறது, நமது வாழ்வை பார்த்து இரக்கம் கொள்ளுகிறது என்ற பேருண்மையை உணர்ந்து இந்த இரக்கத்தின் பக்தி முயற்சியை இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே கடைபிடிப்பார். இறைவனுடைய அன்பும் இரக்கமும் இதயமும் நம் ஒவ்வொருவருக்கும் எல்லா நொடி பொழுதும் துடித்து கொண்டிருக்கிறது, ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தால் கூட இப்படி இரக்கம் காட்டுகிற, அன்பு செய்கிற உயர்ந்த பண்பை நமக்கு மட்டும் கொடுக்கிற இயேசு நமக்காகவே இருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொள்ளத்தான் இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை வேளையில்தான் இயேசு கூட தனது இறுதி மூச்சையும் விட்டு நம்மை மீட்டெடுத்தவராகவே, உயர்ந்த மீட்பாளராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் இறை அருளை நிறைவாக பெறணும், இறைவனோடு நெருக்கமாக வாழணும், இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சியை கடைபிடிக்க முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு இன்று கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 21 இறை வார்த்தைகள் 29 33 முடிய பகுதிகள். இந்த பகுதியை நான் படித்து தியானித்ததிலே 2 பகுதியாக நான் பிரிக்கிறேன். முதல் பகுதியிலே இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எப்பொழுது போர் சண்டைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுது நினைவு கூறுங்கள், அழிவு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லி முதல் பகுதியிலே சொல்லுகிறார். இரண்டாவது பகுதியிலே கடவுளின் வார்த்தையை பற்றி எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இந்த விண்ணும் மண்ணும் அழிந்து போகலாம், ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒருபொழுதும் அழியாது என்ற ஒரு செய்தியை இறுதியிலே சொல்லி முடிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை நான் நேற்றைய தினம் வாசித்து தியானித்ததில் இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாக எனக்கு கிடைத்த ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அழிவு எப்பொழுது வருமோ அப்பொழுது மனமாற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முயற்சி எடுங்கள். இந்த அறிகுறி, அழிவை பற்றிய அறிகுறி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது, நான் மனமாற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பல்வேறு அழிவுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் மனமாற்றம் மட்டும் நடக்காமலே இருக்கிறது. ஒரு அழிவுகளும் ஒவ்வொரு இயற்கையை சார்ந்த துன்பங்களும் நம்மை சாடுகிற பொழுது, நம்மை சந்திக்கிற பொழுது நான் மனம் மாற வேண்டும், அந்த மனமாற்றம் தான் இதனுடைய வெளிப்படையான அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் புரிந்து கொள்றதே கிடையாது. என் குடும்பத்தில் நடக்கல, எங்கேயோ நடந்துச்சு, வேற ஏதோ ஒரு நாட்டில் நடந்துச்சு, வேற ஸ்டேட்ல நடந்துச்சு, ஆனா இங்க நடக்கல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு எல்லாற்றுமே இருக்குது. ஆனா அதை பெரிய ஒரு இடரை பார்த்து, துன்பத்தை பார்த்து, ஐயோ இப்படி நடந்துச்சுன்னா ஒரு பயம் வருது. ஆனா அது என்ன பாதிக்கல, என்னை சூழ்ந்தவர்களை பாதிக்கல, அப்படியே மறந்துட்டு திரும்ப பழையபடியே நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுகிறோம். எனவே இப்படிப்பட்ட அறிகுறிகள், ஒரு சண்டை வருது, போர் நடக்குது, அரசியலுக்குள்ள பெரிய குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது, மக்களுக்கும் நாட்டுக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்குது அப்படின்னா இது எல்லாமே எதனுடைய அடைப்படை அப்படின்னா கடவுளுடைய இரண்டாம் வருகையினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொண்டு மனம் மாற வேண்டும். மனம் மாறினா அப்ப நான் தவறு செய்கிறேன், இது நல்ல வாழ்க்கை இல்லை, நான் மனம் மாறி ஒரு நல்ல பண்புகளோடு இறைவனுடைய பிள்ளையாக வாழ்வேன் என்று முடிவெடுக்கிறோம் இல்லையா, அதுதான் ஒரு மனமாற்றம். அப்படிப்பட்ட மனமாற்றம் எனக்குள் நடக்க வேண்டும். நான் மற்றவங்களுக்கு அந்த மனமாற்றத்தை பத்தி பேசுறதை விட, நான் மனம் மாறுகிறேனா, என்னுடைய குணங்களிலிருந்து நான் மனம் மாறுகிறேனா, தீய பழக்கங்களிலிருந்து மனம் மாறுகிறேனா,
தீய செயல்களிலிருந்து நான் மனம் மாறுகிறேன், தீய எண்ணங்களிலிருந்து நான் மனம் மாறுகிறேனா, இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த ஊடகத்திலிருந்து நான் மனம் மாறுகிறேனா, அடிமைப்பட்டிருக்கிற குடி பழக்கத்திலிருந்து நான் மனம் மாறுகிறேனா, அடிமைப்பட்டிருக்கிற தேவையில்லாத ஒரு குணங்களிலிருந்து நான் மனம் மாறுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுமே அந்த மனமாற்ற நிகழ்வை நடத்தி காட்ட வேண்டும். நான் இன்று இந்த சிறிய காரியத்திலிருந்து மனம் மாறிவிட்டேன் என்று முன்வந்து அதை செய்ய நாம் முயற்சி எடுக்கிற பொழுது நிச்சயமாகவே எப்படிப்பட்ட அறிகுறிகள் வந்தாலும் நான் மனம் மாறிவிட்டேன் என்ற ஒரு உயர்ந்த பண்பை இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியினுடைய இரண்டாவது கருத்தாக நான் சொன்னது, கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதும் அழியாமல் இருக்கிறது. இந்த விண்ணும் மண்ணும் கூட அழிந்து விடலாம். அப்ப அந்த இரண்டாம் வருகையில எல்லாமே கூட அழிந்து தரமட்டமா மாறிட்டா கூட அந்த கடவுளுடைய வார்த்தை மட்டும் ஒருபோதும் அழியாது. அது தொடர்ந்து அந்த வார்த்தை வந்துகிட்டே தான் இருக்கும், மக்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது ஒரு பொக்கிஷமாக, ஒரு உயர்ந்த ஒரு பொருளாகவே மக்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நான் மறிச்சிடலாம், என்னுடைய சன்னிதானம் போயிடும், என்னுடைய உறவுகள் போயிடும், ஆனாலும் அந்த கடவுளுடைய வார்த்தை இருக்குது இல்லையா, ஒரு நாளும் அது அழியாது, தொடர்ந்து உயிருள்ள வார்த்தையாகவே இருக்கும் என்ற உயர்ந்த பண்பை, உண்மை செய்தியை இயேசு இந்த நற்செய்தி இறுதியிலே அழகாக சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, நம்மை மனிதராக மாற்றக்கூடியது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லொழுக்க ஒரு புத்தகமாகவே இருக்கிறது. இல்ல உயிருள்ள ஒரு புத்தகமாக இருப்பது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருந்தும் அப்படி அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டு வாசித்து அதன்படி வாழ்கிறேனா, அதன்படி என்னால் ஒரு சில காரியங்கள் செய்ய முடிகிறதா என்று யோசிக்கவே இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தீய அறிகுறிகளை காணும் பொழுதெல்லாம் மனமாற நான் தயாராக இருக்கிறேனா என்று யோசிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை மட்டுமே உயர்ந்தது. இன்னைக்கு எவ்வளவுதான் ஏஐ வந்தாலும், எவ்வளவுதான் மீடியாவில் டெக்னாலஜி வளர்ந்து வந்தா கூட அந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. இந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் அந்த வாழ வேண்டும் என்று நமக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரையாகவே இருக்கிறது என்றால் அது கடவுளுடைய வார்த்தை, தூய ஆவியால் தூண்டப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை, இன்னும் திருத்தூதர்களாலும் மற்ற நம்பிக்கையாளர்களாலும் எழுதப்பட்ட ஒரு கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை வாசித்து அதன்படி வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்கள், இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை இறை பிரசன்னத்தோடு தொடங்க முயற்சிக்கலாமா? எங்கள் நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே எங்களை அழைத்த தெய்வமே உமக்கு நன்றி. சிறப்பாக இன்று நாங்கள் ஒருத்தல் இருக்கவும், உம்மை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளவும், நற்கருணை ஆராதனை நேரத்தில் நாங்கள் சென்று உம்மோடு 1 மணி நேரம் அமர்ந்து ஆராதனை செய்யவும், உம்முடைய இரக்கத்திற்காக, அன்பிற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கவும் எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இயேசுவே, சிறப்பாக இருதய ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, மக்கள் மீது இரங்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல்வேறு பிரச்சனைகள், இடர்கள், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, போட்டி, பொறாமை, நான் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு சுயநலம், இப்படி சூழ்ந்து ஒரு அடக்குமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுவித்தரணும். நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தரணும், மனதிலே அமைதி கொடுத்தரணும். மனதிற்கு தேவையில்லாத எண்ணங்கள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் நீரே தீர்வு கொடுக்க ஒரு மனநல ஆலோசகராக இருந்து எங்களை காத்துக் கொள்வீராக. அன்பு தெய்வமே, இந்த நாள் முழுவதும் இந்த காணொலியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை, மன வலிமையும் கொடுத்து காத்தருள்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும், குடும்ப ஜெபத்திலும், என்னுடைய திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.